முதலாவது இந்த வழக்கு எது சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கூகுள் மேப்ல தேடினாலே அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லையா, அதோட பெரிய ரத வீதி, அதாவது தேர் வரக்கூடிய அந்த வீதி, அந்த வீதிக்கு நடுவில் கூடிய அந்த ஹில்ஸ், இதுல முருகன் கோயில் இங்க இருக்கும், அதுக்கப்புறம் சரவண பொய்கை அந்த குளம் இங்க இருக்கும், அதுக்கப்புறம் சிவன் கோயில் இங்க இருக்கும், 3ஆம் நூற்றாண்டுக்கு மிக பழமையான ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இங்க இருக்கும், ஜெயின் கேவ் இங்க இருக்கும், மேல சிக்கந்தர் தர்கா ஒன்று இருக்கும். சரியா? மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே 14ஆம் நூற்றாண்டுக்கு முந்தினது. இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல, சிவன் கோயில் இது 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தினது, அதே அளவுக்கான பழமையானது இந்த ஜெயின் கேவ். எனவே இது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் கட்டமைக்கப்பட்டது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள், இது எல்லாத்துடைய வரலாறுமே எப்படி பார்த்தாலும் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு போக முடியுது. இதில் இந்த சிக்கந்தர் ஷா தர்கா இருக்குல்ல, இதுதான் 1378களில் அந்த சிக்கந்தர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் உருவான விஷயம்னு வச்சுக்கோங்க.